ஓகேவா? அவ்வளோதான் என்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு நீங்கள் முதல் 2 பேரை போடும்போது இந்த ஃபைண்ட் டீட்டெயில்ஸில் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கணும். அதுக்கு மேலே 2, 3, 4 எத்தனை பேர் போட்டாலும் செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கணும். சரிங்களா? செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது ஸ்பான்சர் நம்பர் கேட்கும். ஸ்பான்சர் நம்பர்னால் யாரும் கீழே நீங்கள் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க. இப்போ உங்களுக்கு கீழே ABCD நம்ம போட்டுருவோம் மாற்றி மாற்றி இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் ஒருத்தருன்னு. அந்த மாதிரி நீங்கள் உங்கள் A கீழே போடுறீங்கன்னா ஏயோட ரெஜிஸ்டர் நம்பர், B கீழே போடுறீங்கன்னா பியோட அந்த ஸ்பான்சர் நம்பர் போடணும். இல்லை நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷனை போடுறீங்கன்னா முதல்ல 2 பேரையும் உங்களுக்கு கீழே போடுவீங்க. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் இப்போ இவங்களுக்கு நான் இவங்களோட ஏவா ஃபஸ்ட்டு போடுறேன் அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஆதார் கார்டு கொடுத்துருந்தா ஆதார் இல்லை ஓட்டர் ஐடினா இதில் போய் நம்ம மாற்றிக்கலாம். இந்த ஆதார் இருக்குல்ல பக்கத்தில் ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா என்னன்னு கேட்கும். நான் ஆதார் கார்டு அப்படின்னாலும் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ டாக்குமெண்ட் நம்பர் அப்படிங்கிறது நம்ம ஆதார் கார்டோடைய நம்பர். சரிங்களா? ஆதார் கார்டில் ஒரு 16 டிஜிட் நம்பர் இருக்கும் பாருங்கள், அது 12 டிஜிட் நம்பர் ஐ திங்க். ஆமாம் 12 டிஜிட் நம்பர் இருக்கும். அதை வந்து இங்கே என்ட்ரி பண்ணிக்கணும். அடுத்தது KYC டாக்குமெண்ட்ஸ் இருக்குல்ல, அது செலக்ட் ஃபைல் இருக்காது. செலக்ட் ஃபைல் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரெக்ரூட்டர் உங்களுக்கு அனுப்பினா அந்த ஆதார் கார்டு சைன் பண்ணி அமைச்சிருப்பாங்க இல்லையா, ஃப்ரண்ட் அண்ட் பேக், அது வந்து உங்களுக்கு கேலரியில் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பேஜ் செலக்ட் பண்ணி செலக்ட் கொடுத்துடணும். மறுபடியும் கீழே போகக்கூடாது. மறுபடியும் அதே KYC டாக்குமெண்ட்லேயே இன்னொரு செலக்ட் ஃபைல் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ நம்ம பேக் சைட் செலக்ட் பண்ணி மேலே செலக்ட்னு இருக்கும், அதை கொடுத்துக்கலாம். இப்போ ரெண்டுமே இங்கே வந்து அப்லோட் ஆகிடும், பட் பெண்டிங்கில் தான் இருக்கும். சரிங்களா? இப்போ கீழே எதுவுமே நீங்கள் தொட வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். பேன் கார்டு நாமினி எதுவும் போட டேரெக்டாக இந்த பாக்ஸில் கிளிக் பண்ணால் க்ரீன் மாறிடும் பை கிளிக்கிங் ஹியர். அடுத்து சைன் அப்னு கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ நீங்கள் சைன் அப்னு கொடுத்ததுக்கப்புறம் எல்லா டீட்டெயிலும் மறுபடியும் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக கேட்கும். இதில் போய்ட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எதுவும் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் நம்ம அக்செப்ட்னு கொடுக்கணும். சரிங்களா? ஸோ முக்கியமாக உங்கள் ஃபோன் நம்பர்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா அதுக்கு தான் உங்களுக்கு லிங்க் வந்து போகும். அதே மாதிரி அவங்க அட்ரஸில் வந்து ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லை இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கணும். இருக்குது அப்படின்னா நீங்கள் பேக் பட்டன் கொடுத்து வெளில போய் மறுபடியும் நீங்கள் டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ரி பண்ணி சரி பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்கத் நிஷா அப்படின்றோட ஏவா நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ அவங்க நேம், ஸ்பான்சர் நேம், அவங்க நம்பர் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆதார் கார்டு நம்பரும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா நாங்கள் கன்ஃபார்ம்னு கொடுக்கணும். இந்த மாதிரி கன்ஃபார்ம் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகுனா அவங்களுக்கு ரெஜிஸ்டர் நம்பர் இப்போ க்ரியேட் ஆனது புதுசாக போனவங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ அவங்களுக்கு லிங்க் போயிருக்கும். அதை வாங்கி நம்ம என்னென்ன அதில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.